அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கமெண்டில் ஒரே ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் அதிகமான மக்கள் கேட்டிருந்தீங்க. அது எந்த துறை வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ விஏஓ உதவியாளருக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 புதிய நோட்டிஃபிகேஷன் வந்தால் அப்டேட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அவ்வளோ டிமாண்டான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த வேலை வாய்ப்பை பற்றி தான் இப்போது இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இப்போது சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு வந்திருந்தது. புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 ஓகேங்களா. ஸோ ஏன் இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு இவ்வளோ டிமாண்ட் கொடுக்குறாங்க, ஸோ எதனால் இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்றதுக்கான விளக்கமும் தெளிவாக நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு இந்த 2025 to 26க்கான எவ்வளவு வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, ஸோ மொத்தமாக இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இல்லையா, 38 மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வேக்கன்சி எல்லாமே நமக்கு இப்போ கிடைக்கிறதான சான்சஸ் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ அதுக்கடுத்து தான் சம்பளம், இதற்கான சம்பளம் வந்து எவ்வளவு இருக்க போகுது, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. பர் மந்த் சேலரி எவ்வளோ இருக்க போகுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கொடுப்பாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து அலவன்சஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குமா, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ஜாபோட லொக்கேஷன். இப்போ 38 மாவட்டத்துலேயும் நான் எனக்கு இந்த மாவட்டத்தில் தான் ஜாப் வந்து வாங்கணும், ஸோ எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, அதாவது 38 மாவட்டத்திற்கும் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா எந்த மாவட்டத்தில் வேணுனாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவை அரசு வேலை, எந்த மாவட்டத்தில் வேலை செஞ்சாலும் ஓகே தான் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செலெக்ஷன் ப்ராசஸ். நிறைய பேருக்கு ஒரு மைண்டில் ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு இந்த விஷயம் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடத்துவாங்க, ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு எக்ஸாம் இருக்குதா இல்லையா, ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்க போகுது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் அப்ளிகேஷனுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, எப்போலேருந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், இது வந்து பார்த்தீங்கன்னாக்க க்ளோசிங் டேட் என்ன, அதை பற்றின அப்டேட் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இதற்கு வந்து எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனை நாளையில் இந்த வேலை கிடைக்கும், ஸோ அதற்கான அப்டேட் தெரிஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்தெல்லாம் வந்திருக்குது, ஸோ எங்கேருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, அதை பற்றின அப்டேட் சொல்ல போகிறேன். அதே மாதிரி எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு, இது மொத்தமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு அரசு வேலைக்காக தான் 38 மாவட்டத்திலுடைய மக்களுமே நிறைய பேர் கமெண்டில் கேட்ட முக்கிய அரசு வேலையாக இது வந்து திகழ்து. அப்படின்னா இது இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அவ்வளோ டிமாண்டு. ஏன்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவு வேலைகள் இருக்காது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அட்டன் பண்ணணும், என்னென்ன சிலபஸ் இருக்கும், அது எப்படி நம்ம கவர் பண்ணணும், எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறது, எனக்கு எப்படி இந்த வேலைலாம் கிடச்சது, ஸோ இதை பற்றின முழுமையான தகவலாம் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைக் பண்ணுறதன் மூலிமா தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும் சரிங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னன்றதை தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட் நான் அந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குக்கிராமங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குக்கிராமங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. அந்த குக்கிராமங்களில் எத்தனை வகையான மக்கள் வாழுறாங்க, அதை அப்படி சொல்லக்கூடாது. நம்ம
எத்தனை வகையான நிலங்கள் இருக்குது, ஸோ எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, எத்தனை கிராமங்கள் இருக்குது, ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விஏஓட முதல் வேலை இதுதான். ஓகேங்களா? அடுத்ததான் அந்த கிராமத்தினுடைய மக்கள், ஓகேங்களா, அந்த மக்களுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்து செய்யணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அதற்கான குடியுரிமை, ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி, இதெல்லாமே வந்து ஏற்படுத்தி தரணும். இது விஏஓட வேலைகள். ஓகேங்களா? அடுத்ததான் வந்து அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து ஏதாவது வந்து வெள்ளம் ஏற்பட்டு விவசாய நிலத்தில் வந்து ஏதாச்சும் பாதிக்கப்பட்டாலும் சரி, இல்லை நிவாரண நிதிகள் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா ஊனமுற்றோர் உதவித்தொகை, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எந்த கொள்ளை இல்லை வந்து புதையல் கிடைச்சாலும் சரி, எந்த விஷயங்கள் நடந்தாலும் முதல்ல நீங்கள் அணுக வேண்டிய ஒரு அதிகாரி அப்படின்னா இந்த விஓ அதிகாரி தான். ஓகேங்களா? அவர் தான் உங்களுக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வேலை. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக, சரிங்களா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள். நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட், விஓஓ அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி லிஸ்ட், ஓகேங்களா, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தஞ்சாவூர் 305, மதுரை 155, திருவள்ளூர் 151, ஈரோடு 141, சேலம் 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103, திருப்பூர் 102, திருச்சி 104, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, நாகப்பட்டினம் 68, நாமக்கல் 68, திருவாரூர் 139, தூத்துக்குடி 77, சிவகங்கை 46, திருநெல்வேலி 45, விழுப்புரம் 31, வேலூர் 30, தருமபுரி 39, கிருஷ்ணகிரி 33, திருப்பத்தூர் 32, திண்டுக்கல் 29, ராமநாதபுரம் 29, கரூர் 27, புதுக்கோட்டை 27, தேனி 25, சென்னை 20, அரியலூர் 21, பெரம்பலூர் 21, மயிலாடுதுறை 13, ராணிப்பேட்டை 43, விருதுநகர் 38, தென்காசி 18. டோட்டலாக ஒவ்வொரு மாவட்ட வரை எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட வரையும் சொல்லிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாலுக்கா இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிறைய தாலுக்கா இருக்கும். அந்த தாலுக்காவில் ஒரு 10-15 வேக்கன்சி இருக்கும் ஒவ்வொரு தாலுக்காக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த வேலையை வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு. இப்போ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வயது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, முஸ்லீம் இந்த கேட்டகரியில் வரவங்க வந்து 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கேஸில் வரவங்க 21லேருந்து 34 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பே லெவல், இதற்கான சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதற்கான சம்பளம் 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்கும். இது இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பென்ஷன் பணம், அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது மினிமம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 5வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 5வது படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படிலாம் ஃபெயில் ஆகிக்கணும். அதற்கு மேலே நீங்கள் 10வது 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலும் ஓகே தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 5வது படிச்சிருந்தாவே போதுமானது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ், இதுதான் நிறைய பேருக்கு இருக்க சந்தேகமே. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்துவாங்கன்றது. ஃபஸ்ட்டு இந்த விஏஓ கிராம உதவியாளர் வேலைக்கு, விஏஓ வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணதால சொல்கிறோம். ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ஆன்சரோடு இருக்கும். அதை அப்படியே நீங்கள் பார்த்து ஆன்சர் சீட்டில் காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் தப்பு பிள்ளை இல்லாமல் பார்த்து அப்படியே காப்பி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு சில மாவட்டத்தில் ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க எக்ஸாம் ஹாலில். ஒரு தலைப்பு, அந்த தலைப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வச்சு ஒரு 2 பக்கம் நீங்கள் வந்து தப்பு பிள்ளை இல்லாமல் தமிழில் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம். ஓகேங்களா? இப்படி தான் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் எடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக இருந்தது, நீங்கள் அதிக மார்க் எடுத்தீங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூ தனித்தனியான இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள்
எந்த தாலுக்காவில் நீ போஸ்டிங் எடுக்கிறீங்களோ அந்த தாலுக்காவில் எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, எத்தனை வகையான நிலங்கள்லாம் இருக்குது, என்னென்னலாம் பயிரிடுறாங்க, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சை நிலங்கள் எவ்வளவு, புஞ்சை நிலங்கள் எவ்வளவு, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது வந்து இன்டர்வியூ போகும்போது எல்லாமே நம்ம வந்து A to Z எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். அடுத்ததாக கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கொண்டு போகணும். சைக்கிள் கண்டிப்பாக ஓட தெரிஞ்சுக்கணும், லைசன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா ஓகே தான். ஸோ கண்டிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கான அப்டேட் நமக்கு. ஸோ இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா February 20ஆம் தேதியிலேருந்து இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. February 20ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20-25 நாளில் உங்களுக்கு இந்த வேலை இருந்தது கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதற்கான அப்டேட் இதுதான், இன்றைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையில் சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.